Exercise 1.5 first question. Using the function f and g given below. So f ஓட வேல்யூ g ஓட வேல்யூ கொடுத்துருன்னு சொல்றாங்க. Find f dot g and g dot f. Check whether f dot g யும் g dot f ஈக்குவலா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்றாங்க. இங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x equal to x minus 6. Next g of x equal to x square. அப்போ ஃபர்ஸ்ட் f dot g இருக்கு LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறேன். இப்போ LHS பார்க்கும்போது என்ன இருக்கிறாங்க f dot g. ஸோ f dot g. ஸோ f dot g என்ன மீனிங்கு f of g of xன்னு அர்த்தம். ஸோ f of g of xன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே என்ன பண்ணணும் g of x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ g of x என்ன இருக்குங்க x ஸ்கொயர்னு இருக்குது. g of x ஓட வேல்யூ x ஸ்கொயர். இப்போ இங்கே என்ன பண்ணுறான்னா f of xல எங்கெல்லாம் x இருக்கோ அந்த xக்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணணும் x ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே f of x என்னவா இருக்குங்க x மைனஸ் 6 இருக்குது. அப்போ இந்த xக்கு பதிலாக நான் x ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ என்ன வரும் இங்கே x ஸ்கொயர் மைனஸ் 6ன்னு வரும். இது LHS. நெக்ஸ்ட்டு RHS பார்க்கும் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும் g டாட் f. அப்போ g டாட் f ஈக்குவல் டு இது எப்படி எழுதுனாங்க g ஆஃப் f ஆஃப் xன்னு அர்த்தம். அப்போ இங்கே g ஆஃப் f ஆஃப் xோட வேல்யூ இங்கே எழுதணும். f ஆஃப் x என்னவா இருக்கு இங்கே x மைனஸ் 6ஆக இருக்குது. x மைனஸ் 6ஆக இருக்குது. இப்போது g ஆஃப் xல எங்கெல்லாம் x இருக்கோ அந்த xக்கு பதிலாக x மைனஸ் 6ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். g ஆஃப் x என்னவா இருக்குங்க x ஸ்கொயராக இருக்குது. அப்போது xோட வேல்யூ என்னங்க x மைனஸ் 6 அப்படின்னா சப்ஸ்டிட் பண்ணால் x மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ இது வந்து LHS, இது RHS ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா இல்லை வேணா வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம், இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ therefore from ஈக்குவேஷன் 1 and 2 so LHS is not equal to RHS. அப்போ ஃபைனல் பண்ணுறது வந்தால் f dot g is not equal to g dot fன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் சேம் அதுதான் f dot gயும் g dot f ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ சொல்யூஷன் ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க f of x equal to 2 by x. நெக்ஸ்ட்டு g of x equal to 2x square minus 1. நான் LHS இருக்கும் போதில் f dot g எடுக்கிறேன். அப்போ இங்கே f dot g அப்படின்னு எடுத்துட்டான்னா இது எப்படி இருந்தது f of g of xன்னு அர்த்தம். அப்போ இங்கே f of g of xோட வேல்யூ என்னங்க 2x ஸ்கொயர் மைனஸ் 1. 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போது f of xல எங்கெல்லாம் x இருக்கோ அந்த xக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணுறேன் நான் 2x ஸ்கொயர் மைனஸ் 1 சப்ஸ்டிட் பண்ணும். இங்கே f of x பார்க்கும்போது 2 by x இருக்குது. அப்போ டினாமினேட்டர் இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணணும் நான் 2x ஸ்கொயர் மைனஸ் 1 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ இந்த 2 அப்படியே வரும். டினாமினேட்டர் எக்ஸ் இருக்குது, அந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணணும் இங்கே 2x ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். இது ஈக்குவேஷன் 1. இது வந்து நம்ம LHS எடுத்துனாலே இது LHS. நெக்ஸ்ட்டு RHS ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கும்போது என்ன இருக்குன்னா g டாட் f. அப்போ g டாட் f என்ன மீனிங்கு g ஆஃப் f ஆஃப் xன்னு அர்த்தம். g ஆஃப் f ஆஃப் xன்னு அர்த்தம். அப்போ இங்கே g ஆஃப் f ஆஃப் xோட வேல்யூ என்ன 2 by x. f of xோட வேல்யூ 2 by x. இப்போ இங்கே என்ன பண்ணுறான்னா g of xல எங்கெல்லாம் x இருக்கோ அந்த xக்கு பதிலாக நான் 2 by xன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ g of x என்னவா இருக்குங்க 2x ஸ்கொயர் மைனஸ் 1ஆக இருக்குது. அப்போ அந்த 2 அப்படியே எழுதுப்பேன், அந்த xக்கு பதிலாக 2 by x போடுவேன். அப்போ இங்கே 2 by xன்னு வரும், அங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணால் 4, எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வரும். இது சிம்ப்ளை பண்ணால் 2 4s are 8, 8 by x ஸ்கொயர் மைனஸ் 1 வரும். இது ஈக்குவேஷன் 2. அப்போ ஈக்குவேஷன் 1ம் 2 ஈக்குவலாக இருக்கான்னா இல்லை. அப்போ therefore from ஈக்குவேஷன் 1 and 2 LHS is not equal to RHS. ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 3. இங்கே சொல்யூஷன் சேம் அதுதான் f dot gயும் g dot fவும் வந்து
ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இங்கே தேர்ட் சப்டிஷன் பார்க்கும்போது கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைட் பை 3. நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் எக்ஸ். நான் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுக்கிறேன் எஃப் டாட் ஜி. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் ஜி. இது எப்படி எழுதலாம்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? 3 மைனஸ் எக்ஸ். இப்போது எஃப் ஆஃப் எக்ஸில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த எக்ஸுக்கு பதிலாக நான் 3 மைனஸ் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்குங்க? எக்ஸ் ப்ளஸ் 6ஆக இருக்குது. இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் 3 மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த எக்ஸுக்கு பதிலாக 3 மைனஸ் எக்ஸ். இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குங்க? ப்ளஸ் 6 இருக்குது. ஸோ டிவைட் பை 3 வரும். நெக்ஸ்ட் இது ஃபர்தராக சால்வ் பண்ணால் 6 + 3 வந்து 9 வரும். 9 மைனஸ் எக்ஸ் பை 3 வரும். இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைட். அப்போ இங்கே ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கும்போது ஜி டாட் எஃப்னு இருக்குது. அப்போது ஜி டாட் எஃப் ஈக்குவல் டு இது எப்படி இல்லாத ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் ப்ளஸ் 6/3. எக்ஸ் ப்ளஸ் 6/3. இப்போ இங்கே என்ன பண்ணுறான்னா ஜி ஆஃப் எக்ஸில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 6/3ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இங்கே ஜி ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்குங்க? 3 மைனஸ் எக்ஸாக இருக்குது. அந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 3 அப்படியே எழுதிக்குங்க. அங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதுட்டான்னா எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைட் பை 3ன்னு எழுதும். இப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகிறதா இருந்தால் நான் எல்சிஎம் நான் 3ன்னு எடுக்கிறேன். இப்போ எல்சிஎம் 3 எடுத்தால் இங்கே 3 3s are 9 வரும். இது மைனஸ் உள்ள போச்சுன்னா பாருங்கள் மைனஸ் எக்ஸ்னு வரும். இங்கே மைனஸ் 6ன்னு வரும். ஸோ இது சால்வ் பண்ணுறதா இருந்தால் 9ல் 6 போச்சுன்னா 3 வரும். அப்போ 3 மைனஸ் எக்ஸ் பை இங்கே 3ன்னு வரும். இது ஈக்குவேஷன் 2. அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. அப்போ therefore from equation 1 and 2 LHS is not equal to RHS. ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் சேம் அதே தான். ஸோ சொல்யூஷன். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 + x. ஸோ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து x மைனஸ் 4. நான் எல்ஹெச்எஸ் எடுக்கிறேன் லெஃப்ட் ஹேண்ட் சைட். என்ன இருக்கணும்? எஃப் டாட் ஜி. ஸோ எஃப் டாட் ஜி. ஸோ எஃப் டாட் ஜி என்ன மீனிங்கு? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் 4. அப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த எக்ஸுக்கு பதிலாக நான் எக்ஸ் மைனஸ் 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்குங்க? 3 + எக்ஸாக இருக்குது. அந்த 3 அப்படியே எழுதிருக்கிறேன். ப்ளஸ் அங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதணும்? நான் எக்ஸ் மைனஸ் 4ன்னு எழுதணும். அப்போது இந்த எக்ஸை நான் அப்படியே எழுதிப்பேன். 3 மைனஸ் 4 என்ன வருங்க? -1. இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைட். அப்போ இங்கே ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கும்போது ஜி டாட் எஃப்னு இருக்குது. அது எப்படி எழுதலாங்க? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னங்க? 3 + x. 3 + x. அப்போ ஜி ஆஃப் எக்ஸில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த எக்ஸுக்கு பதிலாக நான் 3 + xன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஜி ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்குங்க? எக்ஸ் மைனஸ் 4ஆக இருக்குது. ஜி ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்குங்க? எக்ஸ் மைனஸ் 4ஆக இருக்குது. இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணானே? 3 + xன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். 3 + x. இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குங்க? -4 இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் அப்படியே போட்டுக்கிறேன். 3 மைனஸ் 4னா -1. இது ஈக்குவேஷன் 2. அப்போது ஈக்குவேஷன் 1 2 ஈக்குவலாக இருக்கா? அப்போ therefore from equation 1 and 2 LHS equal to RHS. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 5 சேம் அதே மாதிரி தான் சரியா? எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப்பும் ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்கிறாங்க. அப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 4x² - 1.
g of x ஓட வேல்யூ வந்து 1 plus x. நான் LHS எடுக்கிறேன், f dot g எடுக்கிறேன். அப்போ f dot g equal to f dot g எப்படி தான் சொல்லியிருக்கேன், f of g of x. அப்போ f of g of x ஓட வேல்யூ என்ன, 1 plus x. இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா f of xல எங்கெல்லாம் x இருக்கோ அந்த xக்கு பதிலாக 1 plus x நான் சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே f of x என்னவா இருக்குங்க, 4 into x square minus 1 இருக்குது. அப்போ இங்கே 4 into அங்கே இருக்கிற xக்கு பதிலாக நான் 1 plus x சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போது 1 plus x அங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் போட்டுடணும், இங்கே minus 1. இது வந்து ஃபர்தராக வந்து a plus b ஃபார்முலா போட்டு சப்ஸ்டிட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம RHS செக் பண்ணால் ஓகே தான். அப்போ இங்கே RHS பார்க்கும்போது என்ன இருக்குடான்னா g dot fன்னு இருக்குது. அப்போ g dot f எப்படி எழுதலாம், இங்கே g of f of xன்னு எழுதலாம். அப்போ g of f of xன்னு எழுதலாம். அப்போ g of f of x ஓட வேல்யூ என்னங்க, 4x square minus 1. 4x square minus 1. அப்போ இதுக்கு என்ன மீனிங்கு, g of xல எங்கெல்லாம் x இருக்கோ அந்த xக்கு பதிலாக 4x square minus 1 சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ g of x என்னவா இருக்குங்க, 1 plus x இருக்குது. அப்போது இந்த 1 அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதணும், 4x square minus 1 எழுதணும். இங்கே ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆச்சுறான்னா இங்கே 4x வரும். இப்போ இது என்னது, ஈக்குவேஷன் 2. அப்போ இப்படியே பார்க்கும்போது ஈக்குவேஷன் 1ம் 2ம் ஈக்குவலாக இல்லைன்னு அர்த்தம். ஈக்குவேஷன் 1ம் 2ம் ஈக்குவலாக இல்லை. அப்போ தேர்ஃபோர் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 LHS is not equal to RHS. இது நீ ஃபார்முலா டைப்பில் எக்ஸ்பவுண்ட் பண்ணாலும் அங்கே 4x வராது, சரியா, வேல்யூ 4x ஸ்கொயரு வராது, வேறு வேல்யூ தான் வரும், சரியா. அப்போ இந்த ஃபார்முலா டைப்பில் எக்ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது, இதோட போட்டால் போதும். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 பார்க்கும்போது LHSம் RHSம் ஈக்குவலாக இல்லை.